ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. ஸ்ரீராம விஜயம் பாகம் 59. நடந்த விவரங்கள் அனைத்தும் ராமனுக்கு தெரிவிக்கப்பட்டதும் அவன் உடனே தனது தேரிலேறி யுத்த பூமிக்கு ஒரு வானர சேனையுடன் வந்தான். வானரர்கள் மலைகளையும் பெரிய பாறாங்கற்களையும் மரங்களையும் லவகுசர்கள் மீது எறிந்தனர். அவற்றையெல்லாம் தங்களது அஸ்திரங்களால் இருவரும் தடுத்து பல வானரர்களையும் கொன்றளித்தனர். எஞ்சிய வானரர்கள் உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்தனர். இந்த சமயத்தில் மாருதி வானில் எழும்பி தனது வாளின் மூலம் அவ்விரு பாலகர்களையும் கட்டி தூக்க முயற்சித்தான். அதை கவனித்த குசன் ஒரு வலிமையான அஸ்திரத்தை ஏவி அந்த வானரத்தை தாக்கி மாருதியை பூமிக்கு கொண்டு வர செய்தான். மாருதியை பார்த்து, ஓ அவலட்சணம் பிடித்த குரங்கே, அன்று நீ அசோகவனத்தை அழித்திருக்கலாம், ஆனால் இங்கே அது எதுவும் நடக்காது. அசுரர்கள் மீது கற்களையும் மரங்களையும் எறிவதெல்லாம் ஒரு போரே அல்ல. இங்கே துரோணகிரியும் கிடையாது. கடலை தாண்டி சென்று இலங்கையை எரித்திருக்கலாம். அப்படி எதுவும் இங்கே கிடையாது என பரிகாசம் செய்தான். அப்போது சுக்ரீவன் அவர்கள் மீது பெரும் கற்களை எடுத்து வீச லவன் அவற்றை பொடி பொடியாக்கி சுக்ரீவன், நீலன், ஜாம்பவான், அங்கதன், மாருதி இன்னும் மற்ற வானரர்கள் மீது அம்புகள் எய்து அவர்களை மயக்கமுறச் செய்தான். இந்த தோல்வியை கண்ட ராமன் பாலகர்கள் மீது தனது அஸ்திரங்களை ஏவ அவற்றையும் லவகுசர்கள் முறியடித்தனர். அவர்கள் வானில் விட்ட ஆயிரக்கணக்கான அம்புகள் ராமனை காயப்படுத்தாமல் எதிர்வந்த அஸ்திரங்களை மட்டும் முறியடித்தன. அவர்களது பராக்கிரமத்தை கண்டு வியந்த ராமன் அவர்களை பார்த்து, ரிஷிகுமாரர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் விரும்பும் எதை வேண்டுமானாலும் நான் தருகிறேன். பால் வழங்கக்கூடிய பசுக்களை தருகிறேன். உங்களது வீரத்தை கண்டு நான் மிகவும் மகிழ்கிறேன். நீங்கள் கேட்பது எதுவானாலும் அதை தருகிறேன் என சொன்னான். எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. அதற்கு பதிலாக நீங்கள் கேட்கும் எதையும் நாங்கள் தருகிறோம். உமது செல்வங்களை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு கொடுமையான இரக்கமற்ற மனிதனை இந்த பூ உலகில் எங்குமே காண முடியாது. நற்பண்புகளின் உறைவிடமான எந்த குற்றமும் செய்யாத சீதை என்பவரை தன்னம் தனியே வாடுமாறு காட்டுக்கு அனுப்பியவராயிற்றே தாங்கள். இதுவரை நீங்கள் செய்த கொடுமைகளின் உச்சம் என லவனும் குசனும் ஆத்திரத்துடன் ஒருமித்தனர். இந்த வார்த்தைகளை கேட்ட ராமன் மனம் நெகிழ்ந்து ஏதோ ஒரு பாசத்தால் உந்தப்பட்டு அவ்விரு பாலகர்களின் தலைகளை அன்புடன் கோதிவிட எண்ணி நெருங்கினான். ஆனால் பாலகர்களோ தொடர்ந்து போரிடும்படி சவால் விடுத்தனர். அதிருக்கட்டும், நீங்கள் யார்? உங்களது பெற்றோர் யாவர்? எந்த குருவிடம் பாடம் படித்தீர்கள் இவ்வளவு வீரமாக சண்டையிட? தனுர் வித்தையையும் சாதுர்த்தியமாக பேசும் அறிவையும் மந்திர தந்திரங்களையும் கற்றுக் கொடுத்த குரு யாவர் என்பதை முதலில் சொல்லுங்கள் என ராமன் அன்புடன் வினவினான். அதை கேட்டதும் லவனும் குசனும் அடக்க முடியாமல் பெரிதாக சிரிக்கத் தொடங்கினர். இந்த மனிதன் தனது தம்பிகளுக்காக கவலைப்படவில்லை, எங்களை கதை சொல்லச் சொல்லி கேட்கிறார். ஐயா, முதலில் எங்களுடன் போரிடுங்கள், பிறகு சாவகாசமாக கதை பேசலாம். ராவனை கொன்றது முதலான பெரும் தீர செயல்களை செய்திருக்கிறீர்கள். அதில் கொஞ்சம் நாங்களும் தான் பார்க்கிறோமே. எங்களுடன் சண்டை போடாமல் உங்களை இந்த இடத்திலிருந்து நகர நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அப்படி சண்டை போட விருப்பமில்லாவிடின் பேசாமல் இங்கிருந்து வீடு திரும்பி செல்லுங்கள், அல்லது சந்நியாசம் மேற்கொள்ளுங்கள். ஏனெனில் உனக்குத்தான் மனைவி, சகோதரர்கள், பிள்ளை குட்டிகள் என யாருமே இல்லையே என பரிகசித்தனர். முதலில் நீங்கள் யார் என சொல்லுங்கள், பிறகு நான் உங்களுடன் போரிட சம்மதிக்கிறேன் என ராமன் சொன்னான். அப்போது வானத்தில் இருந்து ஒரு அசிரிரி, ராமா, அவர்களுடன் சண்டையிடாதே, அவர்கள் உனது குமாரர்கள் என ஒலித்தது. அந்த அசிரியை கேட்டதும் ராமன் செயலிழந்து போய் மயக்கமுற்று நிலத்தில் வீழ்ந்தான். குசன் ராமனை நெருங்கி வந்து அவன் தலையில் இருந்த மகுரத்தை எடுத்து தன் தலையில் அணிந்து கொண்டான். லக்ஷ்மணன் உடலில் இருந்த ஆபரணங்களை எடுத்து லவன் அணிந்து கொண்டான். இப்படி அலங்கரித்து கொண்ட லவகுசர்கள் ராமனின் ரதத்தில் ஏறி மாருதி, சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான் மற்றும் இதர வானரர்களையும் கயிற்றில் கட்டி இழுத்து கொண்டு தங்களது தாயிடம் காட்ட வேண்டுமென ஆசிரமம் நோக்கி சென்றனர்.
சீதையிடம் சென்று ராமனையும் அவனது தம்பிமாரையும் போர்க்களத்தில் மயக்கமுறச் செய்ததையும் ஏனைய வீரர்களையும் வானர படைகளையும் கொன்றளித்ததையும் மற்றும் நடந்தது அனைத்தையும் விவரமாக விவரித்தனர். நீ பார்த்து மகிழ்வ என வானரங்களை கட்டி இழுத்து வந்திருக்கிறோம், வா வந்து பார் என ஆசையுடன் அழைத்தனர். ஏற்கனவே நன்றாக அறிமுகமான அவர்களை இந்நிலையில் கண்டால் அவர்கள் அவமானமாக உணர்வார்களே என எண்ணி சீதை வெளியே வர மறுத்து, அந்த வானரர்களை உடனே கட்டவிழ்த்து அனுப்பிவிடுங்கள், அவர்களை இங்கே வைத்திருக்கல் ஆகாது என உத்தரவிட்டாள். அதன்படியே லவகுசர்களும் வானரர்களை கட்டவிழ்த்துவிட்டு அனுப்பினர். அவர்கள் சென்று ராமனிடம் விவரத்தை கூறினர். இதற்கிடையில் வால்மீகி பாதாள லோகத்திலிருந்து திரும்பினார். நிகழ்ந்த விவரங்களை அறிந்ததும் யுத்த பூமிக்கு சென்று தனது கமண்டல நீரை தெளித்து மாண்டு கிடந்த அனைவரையும் உயிர்ப்பித்தார். சீதையையும் இரு பாலகர்களையும் அழைத்து கொண்டு ராவனிடம் சென்று அவனிடம் மூவரையும் ஒப்புவித்தார். ராமன் அவர்களை அன்புடன் தழுவிக்கொண்டான். முனிவரை வணங்கி விடைபெற்று கொண்டு தனது செல்வங்களை உடனழைத்து கொண்டு அயோத்திக்கு திரும்பி அஸ்வமேத யாகத்தை நிறைவு செய்தான். இத்துடன் ஸ்ரீராம விஜயம் நிறைந்தது. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம். நூலாசிரியர் சங்கர்குமார் அவர்கள். இந்த புனித நூலை மொழிபெயர்க்க எனக்கு அருள் புரிந்த சமர்த்த சத்குரு சாய்நாதனின் கருணைக்கு எனது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்நூலை நிறைவு செய்கிறேன். இதனை வெளியிட்ட மன்சிஜாசி ஜெயராமன்ஜி இருவருக்கும் பொறுமையுடன் படித்த உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய். மங்களம், சுபமங்கலம். ஜெய் சாய்ராம், ஜெய் குரு தேவதத்தா, ஜெய் ஸ்ரீராம்.